பயத்தோடு வாழ்வான். How do I recognize him as a prophet? He will have the fear of God. The second one, he will always long for fulfilling the will of God, not him. அந்த மனிதன் எப்பொழுதும் கடவுளுடைய சித்தம் திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவனாகவே இருப்பான். கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, அதையே யோசித்துக்கிட்டு இருப்பான், அதையே யோசித்துக் கொண்டிருப்பான். இந்த லவ் பண்ற பிள்ளைகளை பாருங்க, வேற எதையுமே யோசிக்க முடியாது. இந்த பய பாருங்க, மென்டல் மாதிரியே இருப்பான், என்ன சொன்னாலும் விளங்காது. ரெண்டு கொட்டு கொட்டினா தான் புரியும். இட் டேக்ஸ் டைம். ஆண்டவருக்குள்ளாக வந்தோம் அப்படிதான், ஆண்டவரே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். எவ்ரி டைம் they reflect on God. Keep God in the first place. அப்படின்னா என்ன? இந்த இறைவாக்கினன் ஆண்டவர் மீது பைத்தியமாய் இருப்பான். யார் மீது? ஆண்டவர் மீது பைத்தியம். These prophets are the people, they are mad after God. For them only one thing is needed. I have to fulfill the will of my God. அவர் சொல்வதை அப்படியே செய்வது, அப்படியே செய்வது. மூன்றாவது, இறைவாக்கினரை எப்படி அறிந்து கொள்வது? அவர் வாழ்விலும் வார்த்தையிலும் செயல்களிலும் ஆண்டவரை பிரதிபலிப்பார். He will resemble and he will reveal in his words, in his life as well as in his action. எல்லாவற்றிலும் அவர் இயேசுவை பிரதிபலித்துக் கொண்டே இருப்பார். He will be going on resembling God, resembling Jesus.